கஸ்டமர் கேர் வணிக உலகம் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கங்க. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீமுருகன் ஃப்ளவர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நந்தவனம் தெரு, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தாங்க இருக்கிறோம். இந்த மில்லுக்கு நான் ஏற்கனவே ஒரு சில டைம் மிளகாலாம் அரைச்சிட்டு போயிருக்கிறேங்க. நேற்று ஏதாச்சும் மிளகா இருக்க போனப்போ ஒரே பிரமாண்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா கடை பெரிய லெவலுக்கு மாற்றம் செஞ்சு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வாரிசுலாம் படித்து முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நவீன டிஜிட்டல் இந்தியாவுக்கு தகுந்தாப்பில் ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கே ஒரே பிரமாண்டமாக இருக்குதுங்க. வேலை நேரம் முதற்கொண்டு எல்லாமே எழுதி 9:30லேருந்து 6:30 வரையும் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆரோக்கியமும் நல்வாழ்வுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தானியங்களும் என்னென்ன யூஸு அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறதுங்க, விஸ்தீரிக்கப்பட்டன்னு சொல்லலாங்க. அவங்க ஆஃபீஸ் ரூம்லாம் பார்த்தோம்னா பாருங்கள், அவங்களோட ப்ராடக்ட் பூராமே நீட்டாக அடுக்கி வச்சு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு லைட் செட்டிங் கூட வச்சுருந்தாங்க. இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ போடுறேங்க. ஸ்ரீமுருகன் ஃப்ளவர் மில்லில் பார்த்தோம்னாங்க எல்லாமே மாவு வகைகள், வத்தல், முகப்பூச்சி பொருட்கள், ஈர அரிசிங்க, ரவை, நாட்டு மருந்துகள், மசாலா பொருள், உடைக்கும் பொருட்கள், கால்நடை தீவனம் எல்லாமே இங்கே அரைக்கிறாங்க. அது எல்லாமே உங்கள் சொந்த ப்ராடக்ட் பார்த்தோமா நல்மணம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சொந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம்னா சாம்பார் தூள், மல்லித்தூள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. உள்ளுக்கு அதனுடைய உள்கட்டமைப்பு பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. மிஷின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 15 மிஷின் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு 20 மிஷினே இருக்கும். தனியாக ஆயில் யூனிட் கூட தனியாக போட்டிருக்காங்க, கோகோனட் ஆயில் தயாரிக்கிறதுக்கு. உள்ளுக்கு போனாங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு கார சுமலே இல்லைங்க. மேலே எக்ஸாட் பேன் வச்சுருக்குறாங்க. சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாங்க. நீட்டாக அரைச்சி கொடுத்தாங்க. 1965 இந்த ஃபேக்ட்ரி இயங்க மாட்டுக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான மிஷின் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி அரைக்க மாட்டாங்க. உள்ளுக்கு ஒரு யூனிட் இருந்துச்சு, என்னால் உள்ளுக்கு போக முடியலைங்க. அதனால் உள்ளுக்கு இருக்கிறத பார்க்க முடியாது போயிடுச்சு. இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாமே எழுதியிருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க ஒரு விசிட்டிங் இன்விடேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றேங்க. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தோம்னா முக்கியமாக ஆவாரம்பூவிலிருந்து செம்பருத்தி, முகப்பூச்சி பொருட்கள், மாஸ்க்கு தயாரிக்கிறதுக்கு எல்லாமே போயிட்டு நீங்கள் தனித்தனியாக அங்கே அரைச்சிக்கலாங்க. பார்க்கிங் வசதி கூட இருக்குதுங்க. நீட்டான ஒரு பார்க்கிங் வசதி. பைக் கொண்டு போனோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இடைஞ்சலான நந்தவனம் தெரு ஸ்ட்ரீட் இருக்குதுங்க. அதனால் நம்ம பைக்கு மேலே போய் வச்சுக்கலாம். உட்காரத்துக்கு சேர் கூட ஒரு 10 சேர் போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக உட்காந்திக்கலாங்க. நீங்கள் எடை போட்டோன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு தனியாகவே ஆள் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாப் வாங்கிட்டு போய் நீட்டாக அரைச்சி கொடுத்துட்றாங்க. உலர வைக்கிறதுக்கு கிரைனைட் கல்லில் போட்ட 2 உள்ளுக்கு வெளியில் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நீங்கள் மிளகா தனியாக, மஞ்சள் தூள் தனியாக காய வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு அன்பான உபசரிப்போடு நம்மளை கரெக்டான ரேட்டு தாங்க. இது மாதிரி என்ன சொல்கிறதுங்க, டெவலப் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு பெரிய லெவலில் அமௌண்ட்டில் இது வசூல் பண்ணிங்க. நார்மல் ரேட்டு தான் கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுங்க, நம்ம எத்தனையோ மிளகா மிஷின் பார்த்துருக்குறோம், மாவு அரைக்கு போயிருக்கிறோம். நல்மணம் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்டுங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ஏன்னா பெரிய சிட்டியில் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு உணவு ஃபீலிங்க நான் இது வரையில் பார்த்ததில்லை இது மாதிரி. அதனால தான் வீடியோ போடுறேன். நீங்கள் போயிட்டு நம்ம நல்ல முறையில் நல்ல ப்ராடக்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தோமா நமக்கு தேவையானதையும் அங்கே பொடியில் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் அவங்க சொந்தமாக தயாரிக்கிறதுங்க. ரசப்பொடியிலிருந்து இட்லி பொடி, பருப்பு பொடி, பூண்டு பொடி எல்லா பொடியுமே இருக்குது. நீங்கள் வாங்கி நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தோமா நமக்கு எவ்வளோ தூரம் பயன் தருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நன்றிங்க, வணக்கங்க. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.